2024 முடிஞ்சு 2025 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அண்ட் எல்லோரும் நியூ ரெசல்யூஷனை ஜனவரி 1ஆம் தேதி தான் எடுப்பாங்க. பட் நான் நம்ம சப்ஸ்கிரைபர் தமிழ்நாட்டில் இருக்கிற ட்ரேடர்ஸ் அண்ட் ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அதாவது நான் 7 இயர்ஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்ல கத்துக்கிட்ட ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரே வீடியோவை பண்ணி உங்களுக்கு நியூ இயர் கிஃப்டா கொடுக்கணும்னு. ஏன்னா இந்த சேனலோட ஒட்டுமொத்த நோக்கம் ஒரு டிசிப்ளின் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர் உருவாக்குறது. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வெறும் வீடியோ மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஸ்டாக் மார்க்கெட்டோட நாலேஜ். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் என்ன மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகும் நினைச்சா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் இந்த நியூ இயருக்கு நீங்க கொடுக்க gift. டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ற ஒரே ஒரு மெத்தடாலஜி போதும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் ரெண்டையும் சக்சஸா பண்ணலாம். இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் ரெண்டுக்கும் உள்ள ஒரு பொதுவான ஒற்றுமை பிரைஸ். இந்த பிரைஸ் தான் ஒட்டுமொத்த ஸ்டாக் மார்க்கெட் டிரைவ் பண்ணுது. அப்படிப்பட்ட பிரைஸை நீங்க கத்துக்கிறதுக்கு ஒரு கம்பெனியோட டோட்டல் ஃபண்டமெண்டல்ஸான PE ரேஷியோ, PB ரேஷியோ, குவார்டர்லி அண்ட் இயர்லி earnings, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ, ஃபினான்ஷியல் ரேஷியோ, அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியோட R&D, அவங்களோட காம்படிட்டர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவசியமே இல்ல. ஒரு கம்பெனியோட ஒட்டுமொத்த ஹிஸ்டரியும் ஒரு சார்ட்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு கம்பெனியோட ஒட்டுமொத்த ஹிஸ்டரியும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா கத்துக்கிற போறோம். இந்த வீடியோல டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் அண்ட் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ட்ரேடிங்ல என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்றது, ஃபைனலா ப்ராஃபிட் புக் பண்றது வரைக்கும் டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த வீடியோ மாஸ்டர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ், நான் வில்லேஜ் ட்ரேடர். ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல கவர் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் டாபிக்கை பத்தி பார்த்துடலாம். பிரைஸ், டைப் ஆஃப் ட்ரெண்ட்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், பிரைஸ் பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜஸ், வால்யூம், RSI, ஃபிபோனாக்கி, பொலிஞ்சர் பேண்ட், டைம் சைக்கிள், மார்க்கெட் மூட். டோட்டலா 13 கேட்டகரியை நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எண்ட்ல உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, ஃபாரெக்ஸ், கமாடிட்டி அண்ட் கிரிப்டோ மார்க்கெட் இப்படி எல்லா மார்க்கெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஸ்டாக்கோட சார்ட், இது ஃபாரெக்ஸ், இது கமாடிட்டி, ஃபைனலா இது கிரிப்டோ கரன்சியோட சார்ட். எல்லா சார்ட்டும் சொல்ற ஒரே விஷயம் பிரைஸ். இந்த பிரைஸோட மூவ்மெண்ட் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னிக்கல் டூலை அப்ளை பண்ணி அனாலிசிஸ் பண்ண போறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸோட முக்கியமான அம்சம் ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் அக்யூரேட்டா கணிக்கிறது. அதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல உங்களுக்கான பெஸ்ட் டூலை நீங்க செலக்ட் பண்ணணும். அதுல நீங்க மாஸ்டரி ஆகணும். தப்பான டூலை தப்பான ஸ்பாட்ல செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ்ல போய் முடியும் வாய்ப்பு இருக்கு. So learn first and earn second. Once you learn, the earnings will come with you automatically. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்கான பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிரைஸ் தான் ஒரு ஸ்டாக்கோட பேக் போன். ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் தான் ஒரு கம்பெனியோட ஒட்டுமொத்த வெளிப்பாடு. பிரைஸ் ஃபார்மேஷன் பத்தி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 100 ரூபீஸ்ல ஓபன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். தென் மார்க்கெட் ஹவர்ஸ்ல டிமாண்ட் அதிகமாகுது. ஃபைனலா ஸ்டாக்கோட பிரைஸ் 105 ரூபீஸ்ல க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பிரைஸ் 5% பாசிட்டிவ்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இப்போ இந்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில் சொல்லலாம். பாசிட்டிவ் சைன் கொடுத்ததுனால டிமாண்ட் அதிகமாகுது. அதனால நிறைய பேர் பை பண்றாங்க. இப்போ ஸ்டாக் மேல போயிட்டே இருக்கு. 1 மந்த்ல பிரைஸோட ஸ்டாக் 30% ரிட்டர்ன் கொடுத்துன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்கை பை பண்ண பையர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அப்படி ப்ராஃபிட் புக் பண்ணும்போது அவங்க ஸ்டாக்கை செல் பண்ணுவாங்க. இதனால ஸ்டாக்ல ஒரு சப்ளை கிரியேட் ஆகும். சப்ளை கிரியேட் ஆனதுனால ஸ்டாக்கோட பிரைஸ் கொஞ்சம் கீழே வரும். ஆல்மோஸ்ட் 5 to 10% வரைக்கும் வரலாம். இதுக்கு பேர் நம்ம ரிட்ரேஸ்மென்ட் சொல்லுவோம். இந்த ரிட்ரேஸ்மெண்டோட லெவல் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் டவுன் பண்ணாம ரிட்ரேஸ் பண்ணா அந்த ஸ்டாக் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக். அகைன் இந்த ரிட்ரேஸ்மென்ட் லெவல்ல பையர்ஸ் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அகைன் ஒரு அப்பர் டைரக்ஷன்ல பிரைஸ் மூவ் ஆகுது. இப்போ ஸ்டாக் அகைன் ஒரு 30 to 40% லெவலுக்கு மூவ் ஆயிருக்கும். இப்போ ரிட்ரேஸ்மென்ட் லெவல்ல பை பண்ண பையர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அதனால பிரைஸுக்கு சப்ளை ஜெனரேட் ஆகுது அண்ட் அகைன் ஒரு ஸ்மால் ரிட்ரேஸ்மென்ட் அண்ட் அகைன் சேம் சைக்கிள் ஃபார்மேஷன் நடக்கும். டில் மார்க்கெட் அதோட பீக் ட்ரெண்ட் ரீச் ஆகாத வரைக்கும் இது கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கும். இப்போ நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஸ்பாட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ரிட்ரேஸ்மென்ட் லெவல் பாயிண்ட். 100 ரூபீஸ் ஓப்பன் ஆன ஸ்டாக் 130 ரூபீஸ் ஹை பாயிண்ட் டச் பண்ணிருக்கு. இந்த ஸ்பாட்ல இந்த ஸ்டாக்கோட ஹையர் ஹை பாயிண்ட் அண்ட் இந்த ஸ்பாட்ல ஒரு ரிட்ரேஸ்மென்ட். ஸ்டாக்கோட பிரைஸ் ஹையர் ஹைல இருந்து கொஞ்சம் லோ லெவலுக்கு போயிருக்கு. இந்த பாயிண்ட ஹையர் லோ பாயிண்ட் சொல்லுவோம். அண்ட் சேம் இந்த ரெண்டு ஸ்பாட்டும் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன். அப் ட்ரெண்ட்ல பிரைஸ் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன்ல இருக்கும். எந்த ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணாலும் ஸ்டாக்கோட ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தர் அனலைஸ் பண்ணணும். இதுவே டவுன் ட்ரெண்ட்ல ஸ்டாக்கோட பிரைஸ் ஆப்போசிட்ல நடக்கும். மார்க்கெட் ஓப்பனிங்ல பிரைஸ் 100 ரூபீஸ்க்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் ஹவர்ல பிரைஸ்க்கு சப்ளை அதிகமாகுது. அதனால பிரைஸ் கீழே வருது. ஃபைனலா மார்க்கெட் ஹவர் க்ளோசிங்ல 95 ரூபீஸ் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளவு பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கும்? சேம் 5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கும். நெகட்டிவ் சைன் கொடுத்ததுனால சப்ளை அதிகமா இருக்கு. இப்போ செல்லர்ஸ் அவங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன் எடுப்பாங்க. சோ பிரைஸ் மீண்டும் கீழே தான் போகும். இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் ஒரு 10 to 20% ஃபால் ஆயிருக்கும். இப்போ ஷார்ட் செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால பிரைஸ்க்கு ஒரு ஸ்மால் டிமாண்ட் கிரியேட் ஆகும். இதனால ஸ்டாக் பிரைஸ் லைட்டா மேல போகும். இதை நம்ம ரிட்ரேஸ்மென்ட் சொல்லுவோம். அண்ட் அகைன் ஷார்ட் செல்லர்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சில ஸ்டார்டிங் பொசிஷன்
பொசிஷன் எடுப்பாங்க. அகைன் ஸ்டாக்கோட பிரைஸுக்கு சப்ளை அதிகமாகுது அண்ட் அகைன் ஸ்டாக் ஒரு 10 to 20% ஃபால் ஆயிருக்கும். இப்போ செகண்ட் லெவல்ல ஷார்ட் பொசிஷன் எடுத்த செல்லர்ஸ் அவங்களோட ஷார்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு ஸ்மால் டிமாண்ட் இந்த ஸ்டாக்குக்கு கிரியேட் ஆகும். ஸ்டாக்கோட பிரைஸ் லைட்டா அப்வர்ட் டைரக்ஷன்ல போகும். அகைன் சேம் சைக்கிள் ஃபார்மேஷன் நடக்கும் டில் மார்க்கெட் அதோட பாட்டம் பிரைஸை டச் பண்ற வரைக்கும். இப்போ இங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஸ்பாட் ஓப்பனிங் பிரைஸ் அண்ட் ரிட்ரேஸ்மென்ட் லெவல். ஓப்பனிங் பிரைஸை ஹை பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இந்த ஸ்பாட் வரைக்கும் கீழே வந்திருக்கு. இது ஸ்டாக்கோட லோயர் லோ ஸ்பாட் அண்ட் இந்த ரிட்ரேஸ்மென்ட் லெவல் லைட்டா மேல போயிருக்கு. இதனால இது லோயர் ஹை ஸ்பாட். இதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஸ்பாட்டையும் லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன் இந்த ஸ்டாக்குக்கு. சோ டவுன் ட்ரெண்ட்ல பிரைஸ் லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுக்கும். இப்போ நம்ம பிரைஸோட ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஸ்டாக்குக்கு டிமாண்ட்னால பிரைஸ் மேல போய் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்தா அது அப் ட்ரெண்ட். அதுவே பிரைஸுக்கு சப்ளை அதிகமாகி பிரைஸ் கீழே வந்து லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்தா அது டவுன் ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட்டை ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாக்கோட ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு டிஃபைன் பண்ணிட்டு ஃபர்தரா அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நியூ ட்ரேடர்ஸ் அப் ட்ரெண்ட்ல ஷார்ட் பொசிஷனும் டவுன் ட்ரெண்ட்ல லாங் பொசிஷன் எடுக்கிறாங்க. ஃபைனலா அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி மணி லாஸ் பண்றாங்க. இப்போ மூணாவதா ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அதுதான் சைடுவே ட்ரெண்ட், வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. மார்க்கெட்டோட ஓப்பனிங்ல பிரைஸ் 100 rupees ஓபன் வச்சுக்கலாம். டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போயிட்டு இருக்கு. அப்ராக்சிமேட்டா 1 மந்த்ல பிரைஸ் 30% பாசிட்டிவா மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ பையர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஷார்ட் செல்லர்ஸ் அவங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன் எடுக்கிறாங்க. அதனால இந்த ஸ்பாட்ல பிரைஸுக்கு அதிகமான சப்ளை வருது. அதனால ஸ்டாக் பிரைஸ் கீழே வருது. ஃபைனலா ஸ்டாக்கோட பிரைஸ் சேம் 100 rupeesக்கு ரீச் ஆகுது. அகைன் 100 rupeesல பை பண்ண பையர்ஸ் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுவாங்க. ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போகும் அண்ட் சேம் 130 rupees ரேஞ்சில் ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் செல்லர் ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க. சோ பிரைஸ் 130 rupees வந்து ஃபால் ஆகும். ஃபைனலா சேம் 100 rupeesக்கு வரும். இந்த 100 rupees தான் ஸ்டாக்கோட டிமாண்ட் ஜோன் அண்ட் 130 rupees தான் ஸ்டாக்கோட சப்ளை ஜோன். இந்த ரெண்டு ஜோனும் எக்ஸாக்ட் வெளியா இருக்கணும் அவசியம் இல்ல. பிளஸ் ஆர் மைனஸ் 2 to 3 rupeesல இருக்கலாம். இப்படியே ஸ்டாக் மேல கீழே ட்ரேடிங் ஆயிட்டே இருக்கும். இது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சேம் பவர்ல இருக்கிறத காட்டுது. எப்போ பையர்ஸ் அல்ல செல்லர்ஸ் அவங்களோட பவரை இழக்கிறாங்களோ அப்பதான் ஸ்டாக்கோட பிரைஸ் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு போகும். செல்லர்ஸ் பவர் இழந்தா ஸ்டாக் அப் ட்ரெண்டுக்கு போகும். பையர்ஸ் பவர் இழந்தா டவுன் ட்ரெண்டுக்கு போகும். இந்த மூணு ட்ரெண்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் ட்ரெண்ட். இந்த மூணு ட்ரெண்டை வச்சு தான் ஒட்டுமொத்த ஸ்டாக் மார்க்கெட்டும் ப்ளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எல்லா நியூ ட்ரேடர்ஸும் இந்த ட்ரெண்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 50 ஸ்டாக்கோட சார்ட்டை ஓபன் பண்ணி ட்ரெண்டை மார்க் பண்ணுங்க. உங்களோட ஹோம் ஒர்க்கை என்னோட டெலிகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நான் செக் பண்ணி ஃபீட்பேக் தரேன். இந்த மூணு ட்ரெண்ட் தான் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை டிஃபைன் பண்ணுது. ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல அப் ட்ரெண்ட்ல இருந்தா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அதுவே ஸ்டாக்கோட பிரைஸ் லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன்ல டவுன் ட்ரெண்ட்னா அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு அர்த்தம். அதுவே ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் சைடுவேஸ்ல மூவ் ஆச்சுன்னா கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நியூட்ரலா இருக்கு, ஃபண்டமெண்டல் வைஸ் எந்த சேஞ்சஸ் இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலா இந்த மூணு ட்ரெண்டை வச்சு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ, PB ரேஷியோ, EPS, EBITDA, PAT, குவார்டர்லி அண்ட் ஆனுவல் ரிசல்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் பார்க்கணும் அவசியமே இல்ல. இந்த ஃபண்டமெண்டலோட ரிப்ளிகா தான் ஸ்டாக்கோட பிரைஸ் அண்ட் ட்ரெண்ட். இதனால தான் நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரிஃபர் பண்றேன். இதுவே இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டல் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆகாம டிஸ்கவுண்ட்ல சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆகும். அப்படி சைடுவே மார்க்கெட்ல மணி இன்வெஸ்ட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் லாஸ்ல இருந்தும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்மள சேஃப்கார்ட் பண்ணும். இதுவரைக்கும் நாம பார்த்த மூணு ட்ரெண்டும் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற தியரி கிளாஸ் மாதிரி தான். பட் பிராக்டிகலா ஸ்டாக் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஏன்னா கெட்ட பையன் சார் இந்த ஸ்டாக் மார்க்கெட். நம்ம பார்த்த மாதிரி அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷனும் டவுன் ட்ரெண்ட்ல லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனும் ஒரு சார்ட்ல எக்ஸாக்ட்டா இருக்காது. உதாரணத்துக்கு இந்த சார்ட்டை எடுத்துக்கலாம். ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த ஸ்பாட்ல டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. தென் மார்க்கெட் ஒரு அப்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கு. இந்த ஸ்பாட்ல ஒரு ஸ்மால் புல் பேக். இந்த ஸ்பாட் தான் ஸ்டாக்குக்கு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ. அகைன் ஸ்டாக் இந்த ஸ்பாட்ல இருந்துட்டு ப்ரீவியஸ் ஹையர் ஹை பாயிண்ட பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போயிருக்கு. இப்போ இந்த ஸ்பாட் பிரைஸோட இம்பல்சிவ் மூவ்னு சொல்லுவோம். அண்ட் சேம் இந்த ஸ்பாட்லயும் பிரைஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் அண்ட் அகைன் ப்ரீவியஸ் ஹையர் ஹைய பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல ஒரு இம்பல்சிவ் மூவ் கொடுத்திருக்கு. இந்த ஹையர் ஹை பாயிண்ட்க்கு அப்புறம் ஸ்டாக் பிரைஸ் கொஞ்ச நாளைக்கு சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆயிருக்கு. மேல ஹையர் ஹை பாயிண்டையும் பிரேக் அவுட் பண்ணல, கீழே ஹையர் லோ பாயிண்டையும் பிரேக் அவுட் பண்ணல. எப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த ஹையர் லோ பாயிண்ட பிரேக் அவுட் பண்ணுதோ அது வரைக்கும் ஸ்டாக்கோட ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இன் கேஸ் இந்த ஹையர் லோ பாயிண்ட பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஸ்டாக் ஃபர்தரா வந்துட்டு அப் டைரக்ஷன்ல போகாது, டவுன் டைரக்ஷன் போக போகுதுன்னு அர்த்தம். இந்த சார்ட்டை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த சார்ட் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல ஒரு அப் டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்பாட்ல வந்துட்டு கன்சாலிடேஷன் ஸ்டேஜ்ல இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த ஹையர் ஹை பாயிண்டையும் ஹையர் லோ பாயிண்டையும் பிரேக் அவுட் பண்ணலாம், சைடுவேஸ்ல மூவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்பாட்ல ஹையர் லோ பாயிண்ட பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அண்ட் ஃபர்தரா மார்க்கெட் மேல போகாம கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கும் ஹையர் லோ பாயிண்ட் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருக்கு, மார்க்கெட் கீழே வந்திருக்கு. எப்போ அப் ட்ரெண்ட்ல ஸ்டாக்கோட
ஸ்டாக்கோட பிரைஸ் ஹையர் லோ பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் அர்த்தம். எப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் ஹையர் ஹை பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோ அது வரைக்கும் ட்ரெண்ட் கண்டினியூஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட்லயும் இந்த ஸ்பாட்ல இருந்துட்டு பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. இந்த ரெண்டு ஸ்பாட்லயும் லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இந்த ஸ்பாட்ல ஸ்டாக் ஒரு இம்பல்சிவ் மூவ். இந்த மூவ் ஃபர்தரா ஸ்டாக் ஃபாலோ ஆக போறதுக்கான அறிகுறி. அண்ட் இந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் ஸ்டாக் பிரைஸ் சைடுவேஸ்ல மேலே கிளையும் போயிட்டு வந்திருக்கு. பட் அதோட ப்ரீவியஸ் லோயர் ஹை லெவல பிரேக் அவுட் பண்ணல. ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் அதோட ப்ரீவியஸ் லோயர் ஹை லெவல பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் சேம் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இன் கேஸ் லோயர் ஹை லெவல பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டாக் உதாரணத்துக்கு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ல இந்த லெவல் வரைக்கும் ஸ்டாக்கோட பிரைஸ் லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன்ல வந்திருக்கு. அண்ட் எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாக்கோட பிரைஸ் லோயர் ஹை பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மேல போயிருக்கு. இதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்கும் இந்த இடத்துல லோயர் ஹை லெவல பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போயிருக்கு. எப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் லோயர் ஹையை பிரேக் அவுட் பண்ணதோ அப்போ டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஸ்மால் ரீகேப். இது வரைக்கும் பிரைஸ்னா என்ன, பிரைஸோட ஃபார்மேஷன், பிரைஸ்ல இருக்கிற 3 வகையான ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைடுவே ட்ரெண்ட் பத்தி டீடைலா பார்த்தோம். தென் இந்த ட்ரெண்டோட ஃபார்மேஷன் அண்ட் ஃபைனலா ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி ஐடென்டிஃபை பண்றது வரைக்கும் பார்த்திருக்கோம். அண்ட் இப்போ இது உங்களுக்கான ஹோம்வொர்க். அப் ட்ரெண்ட்ல 50 ஸ்டாக்ஸும், டவுன் ட்ரெண்ட்ல 50 ஸ்டாக்ஸும் அண்ட் சைடுவே ட்ரெண்ட்ல 50 ஸ்டாக்ஸும் ஒரு 150 ஸ்டாக்க மார்க் பண்ணுங்க. அதே சார்ட்ல ட்ரெண்ட் ரிவர்சல் ஸ்பாட்டையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்படி பண்ணா மட்டும் தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸை ஈஸியா கத்துக்க முடியும். அண்ட் இப்போ நாம பார்த்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹை பாயிண்டையும் டவுன் ட்ரெண்ட்ல லோயர் ஹை பாயிண்டையும் பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் சொன்னோம். பட் அந்த பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணா பிரைஸ் ஆல்மோஸ்ட் 10 to 50% மூவ்மெண்ட் கொடுத்துரும். பட் அப்படி 10 to 50% மூவ்மெண்ட் மிஸ் பண்ணாம விதின் கேண்டில் நம்மளால ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பத்தி நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். Until stay tuned with Village Trader.